நீங்கள் என்ன வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கன் ஆன் போட்டுச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாங்காய் அன்பாக்சிங் வச்சு பார்க்க போகிறோம். இது மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 மாங்காய் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை சேனல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாங்காய் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குண்டு. பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஷாட் மாங்காய். நேம் பார்த்தீங்கன்னா ஆல் யூ நீட் டு கில் திஸ் டைம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஷாட் மாங்காய். 1 ஷாட் அப்படின்னா இது வந்து இந்த ஒரு புக்லேயே பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரி ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வால்யூம் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். நேமாக வால்யூம்ஸ் இருக்கும் கைஸ். 30, 40, 50 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் கைஸ். அப்படி இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புக்கு படித்தனாலே முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு அனிமி மூவி மாதிரி கைஸ். அந்த மாதிரி தான் இது இருக்கும். இது எவ்வளோக்கு வாங்கணும்னு கேட்டிங்கன்னா 200 தான் கைஸ். இது ரியலான்னு தெரில, அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் கைஸ், அப்போ தான் தெரியும் ரியல் ஆர் ஃபேக்குன்னு தெரில கைஸ். வெளியே இருந்து பார்த்தாலே எனக்கு தெரியுது கைஸ் இல்லை எப்படி பேக் பண்ணியிருக்காங்கன்ட்டு கைஸ். இதை வெட்டிடலான்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 லைக்ஸ் போச்சுன்னா அடுத்து ஒரு மாங்காய் அன்பாக்ஸ் பண்ணி போடுறேன் கைஸ். நான் ரீச் பண்ண இந்த வீடியோ ரீச் ஆனிச்சுன்னா தான் எனக்கு அடுத்து மாங்காய் அன்பாக்ஸ் பண்ண முடியும். அதனால் ஒரு 100 லைக்ஸ் மட்டும் ரீச் பண்ணி விட்ருங்க கைஸ். உள்ள இன்னொரு கவர் கூட போட்டிருக்காங்க கைஸ், சேஃப்டியாக இருக்குது. இப்போ நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். எடுத்து இங்கே வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த இடத்தையும் போயிட்டு தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். நல்லா சேஃப்டியாக தான் வந்திருக்கு, டேமேஜ் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா கைஸ். ஒரு வழியாக பிடிச்சிட்டாங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். பாருங்கள் இதை நம்ம வாங்கியிருக்கோம். பாருங்கள் நல்லா பெருசாகவே இருக்குது கைஸ். ஏன்னா நார்மலான மாங்காவோட கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பெருசாக இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா பெரிய மாங்காவே கொடுத்துருக்காங்க கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் பார்த்தீங்கன்னா டகாஷி ஒபாட்டான்னு நினைக்கிறேன், அதை போட்டுக்கோங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா டெத் நோட் அந்த ஒரு அனிமே எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த கிரியேட்டர் தான் இதையும் கிரியேட் பண்ணிக்காங்கன்னு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். நல்லாவே இருக்குது கைஸ். அப்புறம் பேப்பர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேப்பர் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை, ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ரியல் ஆர் ஃபேக்குன்னு எனக்கு தெரியல கைஸ். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் இதில் நேமாக பேஜஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ரொம்பவே அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. பாருங்க கைஸ் அப்புறம் கண்டு பார்த்தீங்கன்னா கைஸ் இது வந்து வாங்குறதுக்கான அந்த லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவையான வாங்கிக்கோங்க. அப்புறம் சின்ன சின்ன டேமேஜ் இருக்குது கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா 400 பேஜ் இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க எத்தனை சாப்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் 400 பேஜஸ் இருக்குது, 17 சாப்டர் இருக்குது கைஸ். வாங்கணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. தெரிஞ்சு இது ஃபேக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்க்கு மேலே தான் வரும். இது வேறு 200க்கே கிடச்சிருக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள் கைஸ் எவ்வளோ பெரிய டேமேஜ் உண்டு. இந்த இடம்லாம் அப்படியே நசுங்கி போயிருக்கு கைஸ். பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் கைஸ் இப்படி தான் இருக்குது. அடுத்து என்ன மாங்காய் அன்பாக்ஸ் பண்ணலாம் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசனில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செட்டாக மொத்தமாக சொல்லியிருந்தார். அது பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கைஸ் இது வந்து ஒரு சைஃபை டைம் ட்ராவல் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு மாங்கான்னு சொன்னாங்க கைஸ். அந்த மாதிரி ஜெனரலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது எந்த மாதிரின்னு தெரில. ஆர்ட் ஸ்டைல்னால் பார்த்தீங்கன்னா நல்லா தான் கைஸ் இருக்குது.
வேறு லெவலில் இருக்குது. டெட் நோட் அளவுக்கு அந்த டார்க்கான தீம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லை கைஸ், நல்லா தான் இருக்குது. ஆனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காகவே பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரில கைஸ். அது அந்த மாதிரி ரொம்ப ஒரு டார்க்காக இருக்குது. பிரிண்டிங் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ்.